அண்மை செய்தி. வருகின்ற தேர்தலில் தங்களது கட்சிக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்குமாறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தங்களது கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்க கோரி கடந்த 6ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்ததாக கூறியிருக்கிறார். அடுத்த 4 வாரங்களில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிக்கலாம் என்ற நிலையில் தங்களது மனு இன்னும் மனு மீது எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு பொது தேர்தலை போலவே இந்த தேர்தலுக்கும் தங்களது கட்சிக்கு சைக்கிள் சின்னம் வழங்க உத்தரவிடக் கோரி அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி ஆர். மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆணையத்திடம் தமிழ் மாநில காங்கிரஸ் அளித்த மனுவில் குறைகள் இருப்பதாகவும் அதனால் அந்த குறைகளை சரி செய்து மீண்டும் அளித்தால் அந்த மனு பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தரப்பில் கூறப்பட்டது. மேலும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தமிழ் மாநில காங்கிரசின் மனு பரிசீலிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழ் மாநில காங்கிரசின் மனுவை முன்னுரிமை அளித்து தகுதியின் அடிப்படையில் பரிசீலிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த மனுவையும் முடித்து வைத்து உத்தரவிட்டார்கள். கருணியா. கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.